அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை இன்றைக்கு சமூகத்துக்கு மத்தியில் ரொம்ப அதிகமாக வேரூண்டி காணப்படுறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இந்த கேஸ்ட்ரிக்குங்கிறது இரைப்பை அழற்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்ட்ரிக் எதனால் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், நேரம் தவறி சாப்பிட்றது, காரங்களை அதிகமாக உட்கொள்வது, புகைப்பழக்கம், மதுபான பழக்கம் போன்றவற்றினால், அதுபோன்று மன உளைச்சல், அதுபோன்று அதிக உடல் எடை காரணமாகவும் இந்த கேஸ்ட்ரிக் என்ன செய்து நோய் உருவாகுது. இந்த கேஸ்ட்ரிக்கை இன்னொரு வகையிலையும் நாம் அறிந்து கொள்ளலாம். அதாவது சிலருக்கு இந்த கேஸ்ட்ரிக் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் குடல், அதாவது குமட்டல் ஏற்படும், அப்போது வாந்தி ஏற்படும், மூச்சு திணறல் ஏற்படும், அடுத்ததாக நெஞ்சு வலி ஏற்படும். ஹார்ட் அட்டாக் மாதிரி என்ன செய்யும், நெஞ்சு வலி வரும். இதுவும் ஒரு கேஸ்ட்ரிக் உள்ளவர்களுக்கு ஒரு அறிகுறியாக இருக்கிறது. இதன் மூலமாக தங்களுக்கு கேஸ்ட்ரிக் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். அதுபோன்று இந்த கேஸ்ட்ரிக் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்சராக மாறுறதுக்கு கூட என்ன செய்கிறது, வாய்ப்பாக இருக்கிறது. அல்சர்னு சொன்னால் குடல் புண். இந்த குடல் புண் இறுதியாக ஒரு மனிதனை புற்றுநோய்க்கு கூட என்ன செய்யுது, குடல் புற்றுநோய்க்கு கூட கொண்டு செல்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த கேஸ்ட்ரிக்கு ஒரு சக்தி இருக்கிறது. மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு நோயாக இந்த கேஸ்ட்ரிக் இருக்கிறது. இந்த கேஸ்ட்ரிக் போன்ற இந்த நோய்களுக்கு பலர்கள் பல விதத்திலும் என்ன செய்கிறாங்க, அந்த கேஸ்ட்ரிக்கிலிருந்து மீள்வதற்காக வேண்டி பல வகையில் என்ன செய்கிறாங்க, முயற்சி செய்து அதற்கான நிவாரணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, பல மருந்துகளை உட்கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எபெக்ஸோரா என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், இந்த நிறுவனம் பல நோய்களுக்கு மருந்துகளை தயார் செய்து இன்றைக்கு சந்தையில் என்ன செய்கிறாங்க, விற்பனை செய்கிறாங்க. இந்த மருந்துகளை உட்கொள்ளுகின்ற நிறைய பேர் இதன் மூலமாக தங்களுக்கு போதிய நிவாரணம் கிடைப்பதாக கூறுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த எபெக்ஸோரா நிறுவனம் பல நோய்களுக்கான மருந்துகளை தயார் செய்தாலும் கூட இந்த கேஸ்ட்ரிக்கு இங்கினி மில்க், இந்த இங்கினி மில்க் கேஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, பல நோய்களுக்கு அது நிவாரணியாக இருந்தாலும் கூட இந்த கேஸ்ட்ரிக்கு குறிப்பாக இந்த இங்கினி மில்க் ஒரு நல்ல ஒரு மருந்தாக காணப்படுகிறது. குடற்புண்களை கூட கேஸ்ட்ரிக்கை விட அதிகமாக கேஸ்ட்ரிக்கையும் தாண்டிய ஒரு குடல் புண், இந்த குடல் புண்களை கூட இந்த இங்கினி மில்க் என்ன செய்கிறது, சரி செய்கிறது என்பதை நாம் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் கேஸ்ட்ரிக் ஏற்பட்ட சகோதரர்கள், நண்பர்கள், தோழர்கள், நீங்கள் ஒரு முறை என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், இந்த இங்கினி மில்க் என்று சொல்லக்கூடிய இந்த மருந்தை கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள். அந்த இங்கினி மில்க்கை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு கேஸ்ட்ரிக்கு மட்டுமல்ல, இன்னும் பல நோய்களுக்கும் என்ன செய்கிறது, அது உங்களுக்கு தீர்வாக அமைகிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த இங்கினி மில்க்கை கொஞ்சம் தயார்படுத்தி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ்.